Praise the Lord. Hallelujah. Stotram. Praise you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Stotram ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி 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 ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு மகிமை. Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நன்றி நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஆமென். praise the lord, praise the lord. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்மளுடைய இருதயம் பக்குவப்படணும். கர்த்தர் நம்ம மேல இரக்கம் பாராட்டணும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். Thank you, Lord. Hallelujah. Stotram, 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 stotram. Thank you, Jesus. Glory, glory, glory. ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையில கூடி வந்திருக்கிறோம். இயேசுவே அப்பா, ஹalleluya. பரலோகின் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று ஆவலோடு கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்களுக்காக அல்ல, ஹalleluya, இயேசுவே உமக்காக இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு மனதோடு கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பார்வையில நாங்கள் எல்லோரும் சமமானவர்களாய் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறோம். எப்படி சமமாய் ஒரு பந்தியில அநேக புருஷரும் குடும்பமுமாய் அவர்கள் அமர்ந்திருந்த போது, அங்கே 2 மீன்கள் 5 அப்பங்களாய் இருந்த போதிலும் அது பிட்கப்பட்டு எல்லோரும் போஷிக்கப்பட்டார்கள். அவர் கூடைகளும் நிரம்பி வழிந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல இந்த வேளையில தேவ சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களுக்குள்ள கொஞ்சத்தோடு நாங்கள் இந்த வேளையில அமர்ந்திருக்கிறோம். இயேசு எங்களுக்கு ஹalleluya அப்பத்தை பிட்டு தருகிறது போல கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க கொடுக்க கர்த்தாவே எங்களுடைய உள்ளம் நிரம்பி வழியும், எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், எங்கள் வாழ்க்கை எதிர்காலங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே, இந்த வேளையில சமமாய் நாங்கள் உம் சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம். ஒரு மனதுடனே நாங்கள் காணப்படுகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபைகள் இந்த வேளையில எங்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. Glory to God. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. பாடலை கூட நம்ம பாடிட்டு வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். Amen. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. ஒரே நிமிஷம் நான் பாடலை எடுத்துக்கொள்கிறேன். Praise the Lord. ஒரே நிமிஷம் பாடலை
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாடலுடைய இடையில இருக்கிற வரியே அது சரியா வரல. நான் இன்னொரு பாடல் மட்டும் எடுத்துடுறேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்ம சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆமென். Glory to God. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, ஏங்குகின்றோமும் ஆசீர் பெறவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. அவர் ஆராதனைக்குரியவர், அவர் துதிகளின் பாத்திரர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரும் தேவாதி தேவனை இந்த வேளையிலே ஆராதித்து துதித்து போற்றி அவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. Amen. Thank you, Jesus. Amen. Praise the Lord. அவருக்கு மகிமையை செலுத்துவோம்.
நான் இன்னொரு பாடலின் சில வரிகளை கூட பாடிட்டு வசனத்துக்கு நேராய் போகிறேன். எல்லோரும் இந்த பாடலை பாடுகிற போது இயேசுவுக்கு மகிமையை செலுத்துவோம். ஆமென். தேவனை துதிப்போம், அவரை உயர்த்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேற எதை குறித்தும் இந்த வேளையில கவலைப்பட வேண்டாம். வேற எதை நினைத்தும் உள்ளம் திகைத்து போக வேண்டாம். எதையும் எண்ணி கலங்கிட வேண்டாம். ஒரு சில நிமிடங்கள் அவரை உண்மையாக முழு மனதுடன், முழு பலத்துடன், முழு இருதயத்துடன் அவரை தொழுது கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். க்ளோரி. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஒவ்வொருவரும் இந்த வேளையில வார்த்தைகளை நம்ம உண்மையாய் சொல்லி அவரை துதிப்போம். அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். Glory to God. Amen. Thank you Lord. Hallelujah. ஒரு ஆராதிக்கிற ஒரு உள்ளம் இந்த வேளையில் நமக்கு வேண்டும். ஆமென். எவ்வளவோ நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளை பிசாசானவன் அவன் கெடுத்து போட்டு இருக்கிறான். அவபக்திக்கான கிரியைகளை நமக்குள்ளே அவன் செய்திருக்கிறான். தீபம் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும். தேவ சமூகத்துல தூபம் காட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆனால் தேவாலயத்துல தீபம் இல்லாமல், தூபம் இல்லாமல், பலிகள் இல்லாமல், ஸ்தோத்திர பாடல்கள் இல்லாமல், துதிகள் இல்லாமல் காணப்பட்டால் அது எப்படி இருக்குமோ அதுபோல நம்முடைய வாழ்வு காணப்படுகிறது. இந்த ஒரு சில வரிகளை ஒருமித்து நம்ம தேவ சமூகத்தில் ஏறெடுத்து பாடுவோம்.
தேவனுக்கு பிரியமாய் அது அமையட்டும். ஆமென். ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எஸ் லார்ட். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. Glory to Jesus. Amen. Hallelujah. தேவ சமூகத்திலே போய் வருகிற ஒரு அனுபவம் நமக்கு இன்னமும் பெருக வேண்டும். Praise the Lord. Hallelujah. தேவ பிரசன்னத்தில இருந்து மகிழுகிற அனுபவங்கள் நமக்கு காணப்படணும். ஆவியில நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துகிற, ஆராதிக்கிற அனுபவங்கள் நமக்குள்ளே பெருக வேண்டும். இவைகளெல்லாம் இந்த ஜீவிதத்துல நமக்கு கர்த்தரால கொடுக்கப்பட்ட மிகுந்த மிகுந்த அவருடைய கிருபைகள். அல்லேலூயா. இவைகளை கற்றுக்கொண்டு இவைகளை செயல்படுத்துகிற கூட்டம் இந்த பூமியில எல்லாரும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறு மந்தை தான் இதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கு. என் துதியை சொல்லி வரும்படி நான் உங்களை அழைப்பித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை யாக்கோபுக்கு அவர் சாட்சியாக அவர் ஏற்படுத்தி அவர் நமக்கு அவர் அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. இவைகளை வேறு யாருக்கும் அவர் தெரியப்படுத்துகிறது இல்லை. இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற பழக்கங்கள் வழக்கங்கள் வேறு மதங்களிலே கிடையாது. ஏமேன். ஏன் கிறிஸ்தவத்துல கூட பாரம்பரியத்துல இப்படி ஒரு அனுபவம் கிடையாது. ஆனால் நமக்கு கர்த்தர் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் இன்னும் பெருகுகிறவர்களாய் காணப்படணும். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி தேவனை துதித்து பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதித்து மகிழ்ந்து நாம் அவருக்குள்ளே கலிகூர்ந்து காணப்படணும். ஆமென். எத்தனை எத்தனை தடைகள் இதற்கு நேராய் நமக்கு வந்தாலும் நம்ம சொல்லணும், அதெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் நான் என் கர்த்தரை உயர்த்துவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்றான். ஆமென். அவன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஆமென். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Glory to God. வேற ஒண்ணும் இல்லை. அவன் சொல்றான், நேரா சொல்றான், என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். எத்தனை வெளிப்பாடு வந்துருச்சு பாருங்க அவனுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு எத்தனை விதங்களிலே இருக்கிறார். எப்படி அவனுக்கு ஒரு பலனுள்ளவராய் அவர் இருக்கிறார். அவருடைய பலன் எப்படி விளங்குகிறது என்பதை
ஒரு வரியில் அவன் சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று தீர்மானம் பண்ணுகிறான். அடுத்த வரியில் அவனுக்கு வெளிப்பாடுகள் வருது. ஆமென், ஹல்லேலூயா. 3வது வசனத்துல துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரு? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன், என் போராட்டங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன், எனக்கு எதிராய் தோன்றியிருக்கிற வல்லமைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன், எனக்கு விரோதமாய் உருவாகி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு விளக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 3 வரிதான் சங்கீதம் 18ல. 3 வரியில அவனுடைய வாழ்க்கையே ஒரு வித்தியாசமானதை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to Jesus. நம்முடைய கர்த்தர் ஆராதனைக்கு, துதிக்கு, கனத்திற்கு, ஸ்தோத்திர பலிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பெரிய துணை நமக்கு உண்டா. அவரை ஆராதிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா போதும். சங்கீதக்காரன் ஒரு தீர்மானம் தான் பண்றான். முதல் வசனம் என்னது? அவனுடைய தீர்மானம். அவ்வளவுதான். அவனுக்கு அறிந்த ஒரு சத்தியத்தை வைத்து ஒரு தீர்மானம் பண்றான். கர்த்தர் தன்னுடைய பலன் என்கிறதை அவன் அறிந்த ஒரு சத்தியம், அவன் விசுவாசித்திருக்கிற ஒரு சத்தியம். ஆமென். அதை அவன் அறிக்கை செய்து உம்மில் அன்பு கூறுவேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். அடுத்த வரியிலேயே அவனுக்கு வெளிப்பாடுகள் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வரியிலேயே எத்தனை வெளிப்பாடுகள் பாருங்க. கண்மலைன்றான், கோட்டைன்றான், ரட்சகர்ன்றான், தேவன் என்கிற வெளிப்பாடு. ஆமென். கர்த்தர் தான் தேவன் என்கிற ஒரு வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு பூமியில அநேக ஜனங்கள் இருக்கு, அவங்களுக்கு கர்த்தர் கர்த்தர் தான் தேவன் தெரியல. ஆமென். இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தேவனும். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு அவனுக்கு கர்த்தர் தன்னை இவ்விதமாய் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Glory to God. Amen. பிரைஸ் தி லார்ட். சரி, இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஆராதனையின் உள்ளத்தோடு நம்ம இந்த வேளையில காணப்படுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு முக்கியமான ஒரு உபதேசத்தை, ஒரு டாக்டரின் கற்றுக்கொண்டோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் அதுல கண்ட சில வசனங்களையும் கூட நான் மீண்டும் நினைவுபடுத்தி அல்லது மீண்டும் அதை நான் கொஞ்சம் அறிவித்து இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நம்ம கடந்து செல்லலாம். நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம். ஆமென். நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 7வது 8வது வசனத்தை கூட வாசிக்கலாம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் துபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கவனிப்போம். சரியாய் நேரத்திற்கு முடிக்க நம்ம இன்னொரு 30 நிமிஷங்களுக்குள்ள அதை பார்த்து முடிக்க போகிறோம். பொறுமையோடு நம்ம இருதயத்தின் கவனங்களை நம்ம கர்த்தருக்கு
வசனங்களுக்கு நேராய் திருப்பி நாமே அமர பண்ணி இந்த வார்த்தைகளை நம்ம கவனிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை. ஆமென், ஹல்லேலூயா, thank you ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒரு வேலை இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை என்று அந்த வேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெயில் காலம், இந்த சம்மர் சீசன் வந்துட்டாலே வீடு வைத்திருக்கிறவர்களுக்கு விசேஷமா இந்த தேசத்துல நமக்கு தெரியும், நிறைய என்ன இருக்கும், வேலை இருக்கும். ஏதாவது புல்லு வெட்டுறது, மரத்தை வெட்டுறது, இல்லை எதையாவது ஒன்றத்தை ஒட்டுறது வெட்டுறதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? அதுபோல இங்கே ஒரு வேலை இருக்கு. அது என்ன வேலை? எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும். அது ஒரு தேய்பிறை போல இல்லை. அது எப்படி இருக்கு? அது முன்னேறி கொண்டே இருக்கு, வளர்ந்து ஏறுகிறது. அந்த வேலை இன்னும் முடிவுக்கு வரல, ஆனா அந்த வேலை நடந்து கொண்டே இருக்கு. அது முன்னேறி கொண்டே இருக்கிறது, அது பெருகி கொண்டே இருக்கிறது. இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது. பாருங்க, ஏற்கனவே இடிந்து விழுந்து போன இடங்கள் எல்லாம் அடைப்பட்டு வருகிறது. நமக்கு தெரிந்து இருக்க வேண்டும், இது எதை குறித்து சொல்லுகிறது? எருசலேமிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் they were taken as exiles to a different place, to a different country, and Jerusalem was burnt with fire. எருசலேம் முற்றிலும் எரிக்கப்பட்டு அதனுடைய கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில எருசலேம் இருக்கு. ஆனால் இப்ப நெகேமியா என்ன செய்யறான்? ஒரு கூட்ட ஜனத்தோடு கூட, ஒரு சில மனிதரோடு கூட அவன் என்ன செய்யறான்? திரும்பியும் எருசலேமுக்கு வரான். சிறைப்பட்டு போன ஒரு பூமிக்கு, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான். அங்க இருந்து இப்ப நெகேமியா எங்க வரான்? திரும்பியும் எருசலேமுக்கு அவன் வந்து அவன் ஒரு வேலையை செய்கிறான். என்ன வேலை அது? அலங்கத்தை கட்டுகிற ஒரு வேலை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் அலங்கத்தை கட்டி, அவன் விழுந்து போனதை, இடிந்து போனதை எடுப்பித்து கட்டுகிற ஒரு பெரும் வேலையை அவன் செய்யும்படி பாரப்பட்டு அவன் கடந்து வந்து அவன் அதை செய்கிறான். அல்லேலூயா. அந்த வேலை நடக்க 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 என்ன நடக்குது? சுத்தி சத்துருக்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு? சத்துருக்களுடைய கூட்டத்துக்கு என்ன பிரச்சனை? இப்ப எரிச்சல் உண்டாகுது. என்னடா இது? இடிக்கப்பட்டு போன இடம், எரிந்து போன இடம், சாம்பலாய் போன இடம், ஒன்றுமில்லாமல் இருக்கிற இடம் இப்ப என்ன ஆயிட்டு வருது? கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. இது அவர்களுக்கு ஒரு எரிச்சலை தருகிறது. யாருக்கெல்லாம்? சன்பலாத்துக்கும், தொபியாவுக்கும், அரபியருக்கும், அம்மோனியரும், அஸ்தோத்தியரும். இதெல்லாம் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி வருகிறார்கள். அப்ப அவங்க எருசலேமின் மேல யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும், வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நேரமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கே வசனத்தை எடுப்பதற்கு பார்ப்பதற்கு முன்பாகவே கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பாடு வந்திருக்கு. என்னது? நமக்கு தெரிந்த காரியங்கள் நமக்கு புலப்பட தொடங்கியிருக்கு. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை. எருசலேம் எதை அடையாளப்படுத்துகிறது? தேவ சபை, ஆவிக்குரிய தேவ ஜனம், மணவாட்டி தேவ சபை, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இப்ப இசைவாய் எழுப்பப்பட்டு வருகிற தேவனுடைய மாளிகையாய் நாம், தேவ பிள்ளைகள் நாம தான் இருக்கும், தேவ சபை தான் இருக்கு. அப்ப இந்த பூமியில எருசலேமின் அலங்கம் என்று சொல்லப்படுகிற போது தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியம். ஆமென், ஹல்லேலூயா. மதில் இடிந்த ஒரு பட்டணம் என்பது எப்படி இருக்கு? அது ஒரு தன்னுடைய ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணம் போல இருப்பான்னு இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு. ஆமென். அப்ப அலங்கம் இல்லாத ஒரு பகுதி எப்படி இருக்கு? ஒரு ஆவி இல்லாத, ஆவிக்குரிய ஜீவியம் இல்லாத, ஆவியை அடக்க முடியாத, வேறு 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 ஆவிகளால துன்புறுத்தப்படுகிற, வேறு ஆவிகளால நடத்தப்படுகிற அனுபவங்களுக்குள்ளே மனுஷன் போயிடும். அலங்கம் இல்லைன்னா என்ன ஆயிரும்? என்னென்னமோ ஆவி வந்து ஆவியை அவனால் அடக்க முடியாது, அவனால தன்னை கட்டுப்படுத்த முடியாது.
அவன் பாவத்துக்குள்ள போவான், கோபமா திரிவான். அவனால தன்னையே கட்டுப்படுத்த முடியாத நிலைமை மனுஷனுக்கு வந்துடும். எப்ப அவனுக்கு ஒரு அலங்கம் இல்லைன்னா. அப்ப தேவ பிள்ளைகளுடைய அலங்கம் என்பது அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய ஜீவியம் தான் எருசலேமின் அலங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ சபையில ஊற்றப்படுகிறவர் பரிசுத்தாவியானவர். மணவாட்டி சபையின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வருகிறார். அப்ப எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை யார் செய்து வரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. எதிர்த்து வரும், எரிச்சலாகும். ஆனா அதை மேற்கொள்ள முடியாது. காரணம், நான் என் சபையை கட்டுகிறேன். அல்லேலூயா. அப்ப எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை யாருடையது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடையது. அல்லேலூயா. அவர் என்ன செய்து வருகிறார்? இடிக்கப்பட்ட இடங்களையும் கூட அடைத்து வருகிறார். அவர் மாத்திரம் அல்ல, அவர் நம்முடைய தாசர்களோடு, அப்போஸ்தலர்களுடைய, அதனாலதான் நம்ம இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை அனுப்பி பெந்தகோஸ்தே நாளிலே சீஷர்கள் அவரை பெற்றுக்கொண்டு அவராலே அவர்கள் பெரிய சாட்சிகளாக, பலத்த சாட்சிகளாக தேசம் எங்கிலும் அவர்கள் நிறுவப்படுகிறார்கள். அதோடு மாத்திரம் அல்ல, அவர்கள் அப்போஸ்தலர்களாக, அவர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உபதேசங்களை தேவ சபைக்கு வழங்குகிறார். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவின் உபதேசம், அப்போஸ்தலர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த உபதேசம், இது ரெண்டும் விளங்குகிற இடம் தான் எது? தேவனுடைய பரிசுத்த சபை. அல்லேலூயா. பெந்தகோஸ்தே சபை. இதற்குள்ளே தான் கிறிஸ்துவின் உபதேசமும் அப்போஸ்தலர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் வழங்கின, தேவ சபைக்கு வழங்கின உபதேசமும் கற்றுத்தரப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் இங்கேதான் ஆராயப்படுகிறது. வேத வசனங்கள் இங்கேதான் ஒலித்து வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ சபை என்று சொல்லப்படுகிற, இசைவாய் எழுப்பப்படுகிற, தேவனுடைய மாளிகை என்று அழைக்கப்படுகிற தேவ பிள்ளைகள், அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் கட்டப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. ஆனால் கட்டப்பட்டு வருகிறது என்பதை கேள்விப்படுகிற போது பூமியில இருக்கிற மற்ற எல்லா ஜனத்திற்கும், எல்லா ஆவிகளுக்கும், எல்லா தலைமைகளுக்கும், எல்லா நிறுவனங்களுக்கும், எல்லா பூமியில இருக்கிற சமயங்களுக்கும் காரியங்களுக்கும் ஒரு எரிச்சல் உண்டாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலே அவர்கள் என்ன செய்ய தொடங்குகிறார்கள்? எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும். இப்ப பார்த்தா எப்படி இருக்கு? ரெண்டு பேய்க்கு நடுவுல தான் சண்டை போல இருக்கு. பூமியை பார்த்தா இவனும் சரியில்லை, அவனும் சரியில்லை, இவங்க ரெண்டு பேருக்கும் தான் சண்டை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் கூடி 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 யாருக்கு விரோதமா வரும்? எல்லாரும் நினைக்கிறாங்க இஸ்ரவேலுக்கு விரோதமா வரும். இஸ்ரவேல் யார் தான்? நாம தான் இஸ்ரவேல். அல்லேலூயா. நாம தான் தேவ ஜனம். கடைசியா யாருக்கு எதிரில் இவைகள் எல்லாம் ஏகமாய் கூடி வருது? இந்த ஆவிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யாருக்கு எதிராக வருது? தேவ சபைக்கு எதிராக தான் வருது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப தேவ சபைக்கு விரோதமாய் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வருகிறது. எங்க? சபைக்கு விரோதமாய் காரியங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலங்களை நாம் நிதானிக்க பழக வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த காலங்கள் எப்படிப்பட்ட நாட்கள், எப்படிப்பட்ட காலங்கள் என்பதை நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்த்தால் நமக்கு தெரியும். இது எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வருகிற நாட்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு சாட்சியிடுகிறவர்களுக்கு விரோதமாய், இயேசுவின் நாமத்தை உடையவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற நாட்கள் இந்த நாட்கள். அல்லேலூயா. ஏதோ தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்புகிறது, அது உண்மைதான். ஆனால் அதை மாத்திரம் பார்த்து கொண்டு நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற வல்லமைகளை நாம் மேற்கொள்ள தெரியாமல் போயிட்டோம்னா நம்ம பரிதபிக்கப்பட வேண்டியவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டிய வேலை. அதை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணவும் அவர்கள் வருகிறார்கள். எப்படி? நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தை
உருவாக்கி கொள்ள முடியாதபடி அதை தடுக்க கட்டுப்பாடு பண்ண வருகிற வல்லமைகள் தான் இந்த வல்லமைகள். எரிச்சலோட வருது. தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிறாங்களா, ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறாங்களா? முதல்ல ஆவி இல்லாம முதல்ல ஆக்கிரும். ஆமென். சும்மா என்ன செஞ்சிருவோம், மாம்சீக பிரகாரமா அவங்கள அப்படியே ஆக்கி விட்டுரும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், மாம்சத்துல மாத்திரம் அப்படியே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கூடு உடைஞ்சிரும். ஆவி இருந்தாதான் உயிர் பெற்று எழுவோம். அப்ப கொஞ்ச நாள்ல அந்த மாம்சீக பிரகாரமா இருக்கிறதும் இல்லாம போயிடும். இப்படியே அவர்கள் என்ன செஞ்சிடலாம், வேலையை தடுத்து கட்டுப்பாடு பண்ணி. எப்படியெல்லாம் கட்டுப்படுறோம்? ஆவிக்குரிய ஜனம் விடுதலையோடு தேவனை ஆராதிப்பதில் எவ்வளவு தடைகள், எவ்வளவு கட்டுப்பாடுகள் வருது அப்படின்னா, கட்டுப்பாடுனா நம்ம நினைக்கிறோம் யாரோ தடுக்கிறாங்க. அப்படி இல்லை. நாமளே ஆராதிக்கிற ஒரு விருப்பம் இல்லாதவர்களா போயிடும். நம்ம ஆவியை அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து. அப்ப இப்படிப்பட்ட சத்துருக்கள் இந்த நாட்களில் எழும்பி நமக்கு விரோதமாய் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இங்கே நெகேமியா என்ன செய்து கொண்டிருக்கிறான்? எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலையை அவன் செய்து வருகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, glory to God. நெகேமியாவை குறித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம தேவ சபை சரீரம், ஆனால் நம்முடைய தலை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நெகேமியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக, திருஷ்டாந்தமாக, நிழலாக கொடுக்கப்பட்ட ஒருவன் என்பதை நாம் சில வசனங்கள் மூலமாய் வாசித்து புரிந்து கொள்ளுகிற போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. நெகேமியாவினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது, அவன் யார், அவன் எங்க இருந்து வருகிறான் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிற போது அவனிடத்துல நாம் சிலதை புரிந்து கொள்ள முடியும். ஓ, அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு திருஷ்டாந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. முதலாவது நெகேமியா 2ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம், அதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அர்த்தசிஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. ஆமென். ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? நிறைய காரியங்கள் இருக்கு. முதல்ல ஒண்ணு சொல்லி நான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போறேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமா இருந்ததில்லை. எங்க யாரு இவன்? நெகேமியா. யார் பக்கத்துல இருக்கான்? அதிர்ஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷத்தின் நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. ஏன் இவன் ராஜாவுக்கு திராட்சை ரசம் எடுத்து கொடுக்கணும்? ஏன்னா இவன் ஒரு பானபாத்திரக்காரன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கப் பேரர். இவன் எங்கதான் இருப்பான்? ராஜாவுக்கு வலது பாரிசத்துல தான் இருக்கும். இவன் ராஜாவுக்கு அருகில தான் காணப்படுவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவனுடைய வேலையே என்னதான்? அதுதான் இவனுடைய வேலை, கப் பேரர். நான் அந்த வசனத்தையும் கூட எடுக்கிறேன். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்தேன். இவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறதுனால இவன் எங்க இருக்கான்? ராஜாவுக்கு வலது பக்கத்திலேயே, ரொம்ப அருகிலேயே இருக்கான். ராஜாவுக்கு அவன் தான் அந்த திராட்சரசத்தை முதலாவது குடிச்சு பார்த்துட்டு ராஜாவுக்கு கொடுப்பான். ஆமென். திராட்சரசம் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். இவனுக்கு திராட்சரசத்தை, இவன் தான் அதுக்கு ப்ரொடெக்டர். இப்ப நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமா இருந்ததில்லை என்றும் சொல்லி இருக்கிறான். அதற்கும் ஒரு வசனம் இருக்கிறது, நான் வாசிக்கிறேன்.
நம்ம சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனம். Psalm 16:11. சங்கீதம் 16:11 வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். நெகேமியா சொல்றப்ப என்ன சொல்றான்? நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமா இருந்ததில்லை. எப்படி துக்கமா இல்லாமல் இருந்திருக்க முடியும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் இருக்கும், மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒண்ணு துக்கம், அப்படி இல்லைன்னா சந்தோஷம். அப்ப இந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கு? தேவர், இந்த ராஜாவினுடைய வலது பாரிசம், தேவ சமூகம் எப்படி இருக்கு? துக்கமாய் இருந்ததில்லை என்றால் அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அங்கே நித்திய பேரின்பம் இருக்கிறது, பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நெகேமியா பானபாத்திரக்காரன், அவன் ராஜாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவன். அவன் துக்கமாய் இருந்ததில்லை என்றால் அவன் இருந்த இடம் ஒரு பேரின்பம் உள்ள ஒரு இடமாய் இருந்திருக்கிறது. அல்லேலூயா, glory to God. அப்ப நெகேமியா திருஷ்டாந்தமாய், நிழலாய், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாய் அவன் எழுதப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா, glory to God. Amen. பாருங்க, அவன் நெகேமியா 2:2 வசனத்துல இருந்து வாசித்தால் நமக்கு என்ன தெரிகிறது? நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். யாரு? ராஜா கேட்கிறார் நெகேமியாவை பார்த்து, நீ துக்கமா இருக்க காரணம் என்ன? அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைக்குள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? இது திருஷ்டாந்தமா எழுதப்பட்ட ஒரு காரியம். பிதாவான தேவனுக்கும் அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கும், அவருடைய மடியில் இருக்கும் கர்த்தராகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே நடக்கிற ஒரு சம்பாஷணை போல இந்த காரியம் திருஷ்டாந்தமாய், ஒப்பனையாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மறைபொருளாய் அது இருக்கிறது. அல்லேலூயா. பிதாவான தேவன் கேட்கிறார், என்ன வலது பக்கம் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு இடமாச்சே, நித்திய பேரின்பம் உள்ள ஒரு இடமாச்சே, என்ன அப்படி துக்கம், என்ன பாரம் என்று கேட்கிற போது, அப்ப பரலோகின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவர், பிதாவினிடத்திலே அவருடைய வலது பாரிசத்திலே இருந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவர் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்று சொல்லப்படுகிறது. அப்ப நெகேமியா என்ன சொல்றான்? ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்து, பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியிலே எதற்கு வந்தார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே கடந்து வந்தார். அல்லேலூயா. அப்ப ராஜாவுக்கு சித்தமா இருந்து, அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அல்லேலூயா. கர்த்தர் இப்படிதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, தேவ சித்தத்தின்படி, அவருடைய சித்தம் இருந்தபடினால அவருடைய தயை கொண்டு எங்கே கடந்து வருகிறார்? பூமிக்கு கடந்து வருகிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய உருவமாய் அவர் நம்மை போல சதமும் இரத்தமுமாய் அவர் பூமியிலே ஒரு ஸ்திரீக்கு பிறந்து அவர் நம் நடுவிலே கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவர் கடந்து வருகிறதின் நோக்கம் என்ன? ஆவிக்குரிய ஜீவிதம் இல்லாமல் இருக்கிறது. அக்னியால் சுட்டரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில பூமியில காணப்படுகிறது. பூமியில வந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் விசுவாசம் இல்லை. அப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கடந்து வந்து அவர் என்ன செய்யறாரு? இந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அதுல இடிந்து போன பகுதிகளை எல்லாம் மீட்டெடுத்து அவைகளை அடைத்து உருவாக்கி ஒரு பெரிய இரட்சிப்பின் வேலையை அவர் செய்கிறார். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி வருகிறார். ஆமென். நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து ஒரு பானபாத்திர
அதாவது நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரன் என்று. இயேசுவும் சொல்றாரு பிதாவினிடத்துல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். என்னென்னமோ பாத்திரம் இத்தனை நாள் வாங்கி குடித்து இருக்கிறேன், நான் அதை உமக்கு கொடுத்து இருக்கிறேன். ஆனால் இந்த பாத்திரம், என்னென்னமோ பாத்திரம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அதையெல்லாம் திராட்சை ரசம், என்னென்னமோ ரசம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பாத்திரம் மனித குலத்தினுடைய பாவங்கள் இருக்கிற ஒரு வேதனை மிகுந்த ஒரு அந்தகாரம் உள்ள ஒரு வியாதியும் பயங்களும் திகில்களும் வருத்தங்களும் தோல்விகளும் பாவங்களும் அப்படிப்பட்ட காரியங்களும் தேவனுக்கு விரோதமான தேவ கர்த்தத்துவம் இல்லாத காரியங்களும் நிறைந்த இந்த பாத்திரம், அல்லேலூயா, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று இயேசு கெத்செமனே தோட்டத்துல பிதாவான தேவனை நோக்கி மன்றாடுகிறதை நமக்கு அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். பானபாத்திரக்காரன் ராஜாவின் வலது பக்கத்துல இருக்கிறவன், ஆமென். ராஜாவினுடைய சித்தத்தோடு யூதா தேசத்திற்கு வந்தவன், இவன் தான் நெகேமியா. அவன் யாருக்கு அடையாளமாய் திருஷ்டாந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அல்லேலூயா, glory to God, amen, praise the Lord. 4வது அதிகாரத்துல, மறுபடியும் நான் 4வது அதிகாரத்துக்கு வருகிறேன். praise the Lord, hallelujah, glory to God. அதிலே கூட praise the Lord, hallelujah. பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 4:18. கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் வெளிப்படுத்தல் விசேஷத்துல எக்காலம் ஊதுகிறவன் எங்க இருக்கான்? ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகில பரலோகத்துல எக்காலம் ஊதுகிறவன் இருக்கிறான். அப்ப இந்த இடத்துல எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான் என்று சொல்லப்படுகிற போது நெகேமியா சொல்லுகிறதா இருந்தாலும் திருஷ்டாந்தமாய் ஒப்பனையில நாம் அறிந்து கொள்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா, எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையில நின்றான். அல்லேலூயா. நெகேமியா சொல்லுகிறது என்ன? அலங்கத்தை கட்டுகிறவர்களையும் சுமை சுமக்கிறவர்களுக்கும் சுமை ஏற்றுகிறவர்களுக்கும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஆவிக்குரிய ஜீவியமும் அப்படிதான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கையில வேலை, என்ன வேலை? ரட்சிப்பை பூரணப்படுத்துகிற ரட்சிப்பின் பிரயாசங்களுடைய வேலை, ரட்சிப்பின் கனிகளை கொடுக்கிற வேலை, ரட்சிப்பை பூரணப்படுத்துகிற வேலை. இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய யுத்தங்களை செய்து பொறுமை, நீடிய சாந்தம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆயுதங்களை பிடித்து கொண்டு விசுவாசத்துல சத்துருக்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி ஜெயம் பெற்று நிந்திக்கிற சத்துருக்களை எதிர்த்து நின்று ஜெயம் பெற்று ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னேறுகிற அனுபவம். அல்லேலூயா. இப்படி இயேசு எப்படிப்பட்டவர்களை உருவாக்குகிறார்? அலங்கத்தை கட்டுகிறவர்களாய், நம்மை ஆவிக்குரிய ஜீவிதங்களை கட்டுகிறவர்களாகத்தான் நமக்கு அல்லேலூயா கர்த்தர் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் கொடுத்தது மாத்திரமல்ல, அதை நம்மை கொண்டே கட்டுகிறவராயிருக்கிறார். ஆமென். அவருக்கு சீஷர்களாய் இருப்போமே ஆனால் சுமை சுமக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஒருவருடைய பாரங்களை இன்னொருவர் சுமக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்னது? சுமை சுமக்கிறது தான். அல்லேலூயா. பாரமே இல்லாமல் இருந்துட்டா அதுக்கு பேர் என்னது? கிறிஸ்துவின் சீஷன் கிடையாது. பாரப்படுகிறவன் தான் கிறிஸ்துவின் சீஷன். அவனுக்கு ஒரு பாரம் இருக்கும். தன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், தன்னை சுற்றிலும் இருக்கிற தனக்கு நண்பாய் இருக்கிறவர்களுடைய ஆத்துமா, இவர்களை குறித்த ஒரு சுமை. அப்ப நாம எப்படிப்பட்டவர்கள்? கட்டுகிறவர்கள், ஆவிக்குரிய ஜீவிதத்தை கட்டுகிறவர்கள், சுமை சுமக்கிறவர்கள், சுமை ஏற்றுகிறவர்கள். இதெல்லாம் 17வது வசனத்துல இருக்கு. நெகேமியா 17:4-17 இருக்கு. அலங்கத்தில் கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அல்லேலூயா. கட்டுகிறவர் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எப்போதும்
கர்த்தருடைய வசனம் உள்ளவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அப்பதான் இந்த வார்த்தை வருகிறது, எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையில நின்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையை அறிவிக்கிற தேவ தூதன் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அருகில நின்று கொண்டிருக்கிறான். எப்போது அவனுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதோ அவன் எக்காலம் ஊதுவான். ஹல்லேலூயா. அவன் இப்ப இயேசு கிறிஸ்துவின் அருகில நின்று கொண்டிருக்கிறான். அவன் அமர்ந்தில்ல, அவன் உறங்கி கொண்டில்ல, அவன் நின்று கொண்டிருக்கிறான் என்பது அவருடைய வருகையையும் சீக்கிரமாய் அது அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. நெகேமியாவினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கிற போது நமக்கு காரியங்கள் புலப்படுகிறது. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டவன். பிதாவினிடத்துல, அவன் ராஜாவினிடத்துல நெகேமியா எப்படி கேட்டுக்கொண்டு வந்தானோ அதுபோல பரலோகத்தின் தேவனை நோக்கி, பிதாவான தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி அவரும் பூமிக்கு நம்மை மீட்டுக் கொள்ளும்படி கடந்து வந்தவர். மீட்டுக் கொள்வதற்கு மாத்திரமல்ல, நம்ம உடைந்து போன, எரிந்து போன, விழுந்து போன நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதங்களை எடுத்து கட்டுவிக்கும்படிக்கு, நம்மளுடைய விசுவாச ஜீவிதத்தை எடுத்து கட்டுவிக்கும்படிக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. க்ளோரி. கட்டி எழுப்புகிறவராய் இயேசு நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறார். அல்லேலூயா. க்ளோரி டு காட். அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டு போன எருசலேமின் அலங்கத்தை எடுப்பித்து கட்டின நெகேமியாவை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஜீவிதத்துல இந்த ராத்திரியிலும் காணப்படுகிறார். அல்லேலூயா. க்ளோரி டு காட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நமக்காய் பரிதபிக்கிறவர் என்று இருக்கிறதோ அதுபோலத்தான் இங்கே நெகேமியாவும் கூட அவனும் வாரப்பட்டு ஜெபிக்கிறவனாய் மன்றாடுகிறவனாய் காணப்படுகிறான். எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு வாசித்தால் தெரியும். அல்லேலூயா. Glory to God. அதனுடைய ஹalleluya, praise the Lord. அதனுடைய காரியங்களை எல்லாம் நமக்கு வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் வாசித்தால் நமக்கு தெரியும். அவன் மிகவும் வாரப்பட்டு ஜெபித்து கர்த்தரிடத்துல மன்றாடி அவன் நெகேமியா புறப்பட்டு வந்தான். அதுபோலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் நிமித்தம் அவரும் பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, நமக்காய் பரிதபிக்கிறவராகவும் காணப்படுகிறார். ஹalleluya. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அல்லேலூயா. ஆமென். நமக்கு தெரியும், கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உடன்படிக்கையும் கிருபையும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுகிற போது நமக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனாய் நம்முடைய தேவன் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. Glory to Jesus. Amen. Praise the Lord. எபிரேயர்ல 1ஆம் அதிகாரத்துல அதைத்தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அங்கே நெகேமியாவுல பார்த்தோம், மகத்துவமுள்ள பயங்கரமான தேவன். அவருக்கு எப்படி தெரிஞ்சு, நெகேமியாவுக்கு எப்படி அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. ராஜாவுக்கு பக்கத்துல இருந்தாலும் அவனுக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு இருந்துச்சு. அல்லேலூயா. காரணம், அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்ட ஒரு மனுஷன். ஆமென். அதேதான் இந்த இடத்துல பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்துல யார் இருக்கா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வலது பாரிசத்துல உட்கார்றதுன்னா என்ன தெரியுமா? சமமானவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. சமமானவர்.
Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. தேவனுக்கு சமமானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். அல்லேலூயா. Praise the Lord. Amen. Glory to Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் இப்போதல்ல பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயே அறிவிக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்த்து வியந்து போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அலங்கத்தை கட்டுவிக்கிற காரியத்துல நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை இயேசு எப்படி கட்டுவிக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். கண்களை மூடி ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம் ஒவ்வொருவரும். ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. பிதாவினுடைய பிரகாசமுமாய் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து அல்லேலூயா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை கட்டி எழுப்பும்படிக்கு எருசலேமின் அல்லேலூயா பாழான ஆமென் பகுதிகளை கட்டி எழுப்பும்படிக்கு ஆமென் அலங்கத்தை கட்டி எழுப்பும்படிக்கு எப்படி யூதா தேசத்திற்குள்ள நெகேமியா புறப்பட்டு வந்தானோ ராஜாவிடத்துல கேட்டுக்கொண்டு அவன் கடந்து வந்தானோ அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்தின்படி அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. எப்படி ராஜாவுக்கும் நெகேமியாவுக்கும் இடையில ஒரு சம்பாஷணை இருந்ததோ அதுபோல பிதாவுக்கும் இயேசுவுக்கும் நடுவில் ஒரு சம்பாஷணை இருந்தது. அல்லேலூயா. Glory to God. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பிதாவுக்கு ராஜாவுக்கு நெகேமியாவை அனுப்ப சித்தம் வந்தது. ஆனாலும் கூட அவன் ராஜா சொல்லுகிறான் ஆமென். அல்லேலூயா. ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். அல்லேலூயா. இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பிதாவான தேவனுக்கு குமாரனாகி இயேசுவை அனுப்ப அவருக்கு சித்தம் இருந்தாலும் அவருக்கு அது எவ்வளவு நாள் ஆகுமோ என்கிற ஏக்கத்தோடு தான் பிதாவான தேவன் குமாரனான இயேசு கிறிஸ்துவை நம் நடுவில் அனுப்பினார். அல்லேலூயா. ஒரு பெரும் ஏக்கத்தோடு தான் அனுப்பினார். எத்தனை நாளாகும், நீ போய் வர எத்தனை நாட்கள் ஆகும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் சொன்னபடி பூமிக்கு கடந்து வந்து அவர் ரட்சிப்பின் மகா பெரிய கிரியையை நம் நடுவிலே செய்து முடித்து சிலுவையில வெற்றி சிறந்து உயிரோடு எழுந்து பிதாவினிடத்துல மீண்டும் சென்றார். இன்றைக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை நம் இடத்துல கொடுத்திருக்கிறார். இயேசு நம் ஆவிக்குரிய ஜீவிதத்தை எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்பும்படி இந்த நாட்களில் பலத்த கிரியைகளை நம் நடுவில் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கண்களை மூடினவர்களா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே இடுப்பிலே பட்டயத்தோடு ஒரு கையில வேலை செய்து கொண்டிருந்தாலும் இன்னொரு கையில விரோதித்து வரும் சத்துருக்களுக்கு எதிராக ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. யுத்தம் பண்ணுகிறதுமான அனுபவத்துல இந்த ஆவிக்குரிய இந்த எருசலேமின் அலங்கத்தை நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு விரோதமாய் எரிச்சலோடு இருக்கிற சத்துருக்களின் வல்லமைகளுக்கு நாங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்ள ஆமென் வல்லமைகள் மேல ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். அந்த வல்லமைகள் எங்களை கட்டுப்படுத்த பார்க்கிறது, எங்களை தடுக்க பார்க்கிறது. நாங்களோ சுமை சுமக்கிறவர்களாக பட்டயம் ஏந்தினவர்களாக ஆமென் இந்த பெரிய வேலையை செய்கிறவர்களாக அழைக்கப்பட்ட ஜனம் ஆண்டவரே, இந்த நாட்களில் பொறுமையோடு உமக்கு காத்திருந்து இந்த பெரிய வேலையை செய்து முடிக்க கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திற்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.